தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அடுத்ததாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பொதுக்கூடாய் கடன் செல்ல போறோம். இந்த நாளும் 7:30 எங்களுடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியிலே ஆரம்பமாறுது. இந்த நாள் முதலாவது வார்த்தையின் வெளிச்சத்தோடு செய்திகள் நமக்கு இணைகிறார்கள். பாஸ்டர் ஞான பிரகாசம் ஐயா இலங்கை தேசத்திலே இருந்து இந்த நாளும் அழைத்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். Praise the Lord, sister. God bless you. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலிக்கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். எடுத்து வாருங்கள் பாஸ்டர். நன்றி 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 நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் கூட இயற்கையும் செயற்கையும் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற வேளையிலும் நித்திய வெளிச்சத்தோடு ஆண்டவரே இந்த ஆன்லைன்ல எங்களை இணைத்துக் கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி தோத்திரம் சுவாமி. நீர் உயிருள்ள தேவன் ஆண்டவரே, நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் அருகிலே இருக்கிறீர் சுவாமி, எங்களுக்குள்ளே இருக்கிறீர் என்கின்ற தைரியத்தோடு சுவாமி உங்களை இந்த வேளையிலே மகிமைப்படுத்துகிறோம், ஆதரிக்கின்றோம் சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த காரியங்களை தொடங்கி கொடுத்தவர், என்னை இந்த ஆன்லைனோடு இணைத்து கொடுத்த மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவை ஆரம்பத்தில் முடியும் வரை ஆசீர்வதிங்க என்று சொல்வதோடு சகோதரர் லெஸ்லி ஐயாவையும் என்னுடைய பாரியாரையும் அவரோடு கையிட்டு செய்கின்ற சகல ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளையும் ஆண்டவரே உமது நிழலிலே ஆண்டவரே உமது பிரசனத்திலே ஆண்டவரே உமது இரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உமது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. அதே வளமாக இந்த நாளிலும் ஆண்டவரே வழி நடத்தி கொண்டு இருக்கிற சகோதரியையும் உமது கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பலத்தினாலே பராக்கிரமத்தினாலே எங்களால் ஒன்றுமே செய்ய இயலாது சுவாமி, ஆனால் உமது ஆவியினால் ஆகும் ஆண்டவரே. எனவே வருகின்ற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே இந்த செய்தி அநேக நாடுகள் கேட்கும் வண்ணமாக சுவாமி இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை தங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியை ஊடாக செல்ல நீரே பலப்படுத்த வேண்டும் என்று உமது பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. உன் பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று சொன்னீரே ஆண்டவர். எங்களுடைய பலவீனத்திலே நீங்கள் எங்களை ஆண்டவரை இப்பொழுது பலப்படுத்தி கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு அபயங்களையும் ஆண்டவரே நீரே பலப்படுத்தி இந்த காரியம் ஆரம்பம் முடியும் வரை நடாத்தி செல்லுங்கன்னு சொல்லி எல்லோரும் ஒருவனப்பட்டு வந்து பாதத்திலே கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. இந்த நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தை மான் கால்கள் என்கின்ற தலையங்கத்தை செய்தியை நான் ஆரம்பிக்கின்றேன். நீரே ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி அடியானை உமது பிரசன்னத்திலே காத்துக் கொள்ளுங்கள் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் என்று அபாக்குக் 3வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மான்கள் மிகவும் அழகானவைகள், மனதை கவரக்கூடியவைகள், குற்றமில்லாத மனிதரோடு நன்றாக பழகுகிறவை. வேதத்திலும் மான்களுக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. ஆழமான ஆவிக்குரிய இரகசியங்களும் உண்டு. வெளிமான், கலைமான், வரைவாடு, புள்ளிமான், சருகுமான், புல்வாய் என்றெல்லாம் பல வகையான மான்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 14வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே எவைகளை புசிக்கலாம் எவைகளை புசிக்க கூடாது என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உணர்த்தும் பொழுது மானை புசிக்கக்கூடிய சுத்தமான ஒரு மிருகமாக குறிப்பிட்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமம் 15வது வசனத்தில் இருந்து 22வது வசனம் வரைக்கும் வாசித்து தியானியுங்கள். அந்த வசனம் உங்களோடு பேசும் அன்பானவர்களே. வேதத்தில பல மிருகங்களையும் பறவைகளையும் மரங்களையும் ஆவிக்குரிய பல அனுபவங்களையும் கர்த்தர் ஒப்பிட்டு பேசுகிறதை நாங்கள் காணலாம். அத்தி மரம் இஸ்ரவேலின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும், திராட்சை செடி குடும்ப வாழ்க்கைக்கும், ஒலிவ மரத்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் வேதம் ஒப்பிடுவதாக உணர முடிகின்றது. அது போலவே கழுதை
பிதாவாகிய தேவனுக்கும் மாட்டுக்குட்டியான குமாரனாகிய கிறிஸ்துவுக்கும் புறாவை பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறதை நாங்கள் வேதத்திலே காண்கின்றோம். உன்னத பாட்டிலே மானை ஆத்ம நேசருக்கு ஒப்பிட்டு பேசுகிறதை பார்க்கின்றோம். என் நேசரே தீவிரியும் கந்த வர்க்கங்களை மலைகளின் மேலே உள்ள வெள்ளி மானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமமாக இருக்கும் என்று உன்னத பாட்டுகள் 8வது அதிகாரத்திலே 14வது வசனத்திலே வாசிக்கிறோம். என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரை நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலையிலே குதித்து வருகின்ற கலைமானுக்கு மறைகளின் குட்டிகளுக்கும் சமமாக இருக்கும் என்று அதுவும் உன்னத பாட்டுகள் 2:17 வாசிக்கின்றோம். எனவே இன்றைய நாளை மானை நமக்கு முன்மாதிரியாக நிறுத்தி அதனுடைய அநேக குணாதிசயங்களிலே இருந்து அதுக்குரிய பாடத்தை கற்றுக்கொள்ள கற்றுத்தர ஆவியானவர் விரும்புகிறார் என்று சொல்ல நான் பிரியப்படுகின்றேன். முதலாவதாக உன்னதங்களிலே உயர் ஸ்தலங்களிலே ஏறும் மான். ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான்கால்களாய் போலாக்கி உயரமான ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் என்பதைதான் நாங்கள் அபாக்குக்கு 3:19 வாசிக்கின்றோம். மான்களின் கால் விசேஷமானவை, உறுதியானவைகள், கண்மலையின் மேல் ஏறக்கூடியவைகள், துள்ளி குதித்து வேகமாக ஓடக்கூடியவைகள். கர்த்தனுடைய ஆவிக்குரிய கால்களை மான்கால்களை போலாக்கி உன்னதங்களிலே உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிறார். அதே காரியத்தை இன்று 2 முறை வாசிக்கின்றோம். அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி என் உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நிறுத்துகிறார் என்று 2 சாமுவேல் 22:34வது வசனத்திலும் சங்கீதம் 18:33வது வசனத்திலும் வாசிக்கின்றோம். மான்கால்களை குறித்து எண்ணும் போதெல்லாம் யானை காலை குறித்து எண்ண வேண்டியதாக இருக்கிறது. யானையுடைய கால் வியாதி உள்ளவர்களின் கால்கள் வீங்கி பலவீனப்பட்டு இருக்கும். அது ஒரு வகை கொசு கடியினாலே வருகின்ற ஒரு கொடிய வியாதியாகும். அப்படிப்பட்டவர்கள் வேகமாக ஓடவும் முடியாது. கால்களிலே எப்பொழுதும் நீர் கசிந்து கொண்டே இருக்கும். அதுக்குரிய வாழ்க்கையானது ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிடப்பட்டு இருக்கிறது. பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவரே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கிரமமாக ஓடுங்கள் என்று 1 கொரிந்தியர் 9:24வது வசனத்திலே வாசிக்கின்றோம். 1 கொரிந்தியர் 9:24. இந்த ஆவிக்குரிய ஓட்ட பந்தயத்திலே வெற்றிகரமாக ஓடுவதற்கு தனக்கு மான்காலின் கால்கள் அவசியம் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் உணர்ந்து இருக்கிறார். ஆகவே ஒன்று செய்கின்றேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளாக இலக்கை நோக்கி தொடருகின்றேன் என்று குறிப்பிடுகிறார். பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே 13-14வது வசனங்களிலே மான்கால்களை பாருங்கள். அது உறுதியான கால்கள், அது உயரமாக ஏறி செல்லக்கூடிய கால்கள். அதுபோலவே நீங்களும் படிப்படியாக உன்னதத்துக்கு ஸ்தலத்திலே ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆவிக்குரிய மேன்மையை அனுபவங்கள் வழியாக உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உயரமான ஸ்தலங்களிலே ஏறுவதற்கு அந்த மாங்கால்கள் பலன் உள்ளதாக இருக்க வேண்டும். அதை அபாக்குக்கு தீர்க்கதரிசி ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்கால்களை போலாக்கி
உயரமான தலங்களிலே என்னை நடக்க பண்ணுகிறார் என்று கூறுகிறார். எருசலேமுக்கு ஏறி செல்வதற்கு ஆன்மீக கால்கள், அதிகமான பலன் தேவை. ஆவிக்குரிய ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும் அது தேவை. மான்காளைகளைப் போல கால்களை உடைய காலேப்பு தனது 85வது வயதில, இதோ இன்று நான் 85 வயது உள்ளவனாக இருக்கின்றேன். மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்த நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தந்தருளும் என்று கேட்கிறார் என்று யோசுவா புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 10, 11, 12வது வசனத்திலே நாங்கள் வாசிக்கின்றோம். அது போலவே மோசேக்கு 120 வயதாகின போதிலும் கூட அவருடைய கால்கள் மான்கால்களைப் போலவே இருந்தது. அந்த வயதில் கூட நேப்போ மலையிலே இருந்து பிஸ்காபின் கொடுமுனை ஏறி கர்த்தர் இஸ்ரவேலுடைய புத்திரர்களுக்கு கொடுக்க இருந்த கானானை நோக்கி அவர் பார்த்தார் என்பதை நாங்கள் உபாகமம் 34:1 வாசிக்கின்றோம். உங்களுடைய கால்கள் எப்படிப்பட்டவைகள்? உன்னதங்களுக்கு ஏறி செல்ல உற்சாகமாக இருக்கிற கால்களா, அல்லது தள்ளாடுகிற முழங்கால்களா? ஊழியத்திலே உன்னதமான உயர் ஸ்தலங்கள் உங்களுக்காகவே வைக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, உன் நாட்களுக்கு தக்கதாய் நீ பலனாக இருக்கும், உன்னுடைய கால் உனக்கு பலனாக இருக்கும் என்று உபாகமம் 33:25 வாசிக்கின்றோம். கிதியோனே, உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடு நீ போ. நியாயாதிபதிகள் 6:14 எலியாவே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். 1 ராஜாக்கள் 19:7. தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி மூச்சை இருக்கிற வரையிலும் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருங்கள். உயர் ஸ்தலங்களில் ஏறிக்கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களுடைய கால்களை பார்க்கிறார். கர்த்தர் உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகின்ற சுவிசேஷத்தினுடைய பாதங்கள் மலைகளின் மேலே எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 52வது அதிகாரத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கின்றோம். ரோமர் 10:15 அவனமாக எழுதப்பட்டு இருக்கிறது. இரண்டாவதாக, மகிழ்ச்சியினாலே துள்ளி குதிக்கும் மான். கவனியுங்கள், மகிழ்ச்சியினால் துள்ளி குதிக்கும் மான்கள். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். ஊமைய நாவு கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளிகளிலே ஆறுகளும் பாய்ந்து ஓடும் என்பதையும் எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 35வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இது அபிஷேகத்தின் வல்லமையை குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரினால் வருகின்ற சந்தோஷத்தை குறித்தும் சாட்சியுடைய வாழ்க்கை வாழும் மகிழ்ச்சியை காண்பிக்கின்றது. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதித்து மகிழும் பேரின்பத்தை குறித்து பேசுகின்றது. பரிசுத்த ஆவியின் வல்லமை உள்ளத்திலே பெற்றோராகியவர்கள் சும்மா இருக்கவே முடியாது. சங்கீதக்காரன் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு எழுதுகிறார். மலைகளே, நீங்கள் ஆட்டு கடாக்களை போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டு குட்டியை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது என்று சங்கீதம் 114வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே வாசிக்கின்றோம். சங்கீதம் 114:6 ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஆலயத்திலே பாடின பாடலினால் ஈர்க்கப்பட்டவன் உள்ளே என்ன நடக்கிறது என்று பார்க்கும்படியாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். பாடல் ஆராதனை அவரை மிகவும் கவர்ந்தது. திடீரென்ற ஆவியானவர் பலமாக அவர் மேலே இறங்கினபடியினாலே அவர் அந்நிய பாஷையிலே பேசி முழங்காலிலே அமர்ந்து குதிக்க ஆரம்பித்து விட்டாராம். அவருடைய போலீஸ் யூனிஃபார்ம் கூட சீர்ந்ததுமாய் போனது என்று
அவர் கவனியாதபடி அவர் அதை பொருட்படுத்த இல்லையாம். அப்போஸ்தலர்கள் 3ஆம் அதிகாரத்திலே தாயின் வயிற்றில் இருந்து கற்பனையாக பிறந்த ஒருவனை பார்த்து பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்கள் கரடுகள் பலன் கொண்டது. அவர் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடன் உடனே தேவ ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் என்று அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரம் 5, 6, 7, 8 வசனங்களுக்குள் வாசிக்கின்றோம். ஆம், முடவனும் மானை போல குதிப்பான். முடவர்கள் என்றால் யார்? சுவிசேஷத்தையோ கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளையோ கடந்து சென்று மற்றவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு தான் முடவர்கள். ஆவிக்கு உரிய ஜீவியத்திலே முன்னேறாதபடி இருந்த இடத்திலேயே இருக்கிறவர்கள் தான் முடவர்கள். கர்த்தருடைய வல்லமையின் அபிஷேகம் அவர்களை குதித்து துள்ளி எழும்ப பண்ணுகின்றது. அது போலவே சீராவுக்கும் அபகல்நாயக பவுல் வந்த பொழுது தன்னுடைய தாயின் வயிற்றிலே பிறந்த முதல் கப்பனி இருந்த போதும் கூட நடவாமல் கால்கள் விளங்க தக்கதாக உட்கார்ந்திருந்தவனை கண்டு நீ எழுந்து கால் ஊன்றி நிமிர்ந்து நில் என்று அபகல்நாயக பவுல் உரத்த சத்தத்தோடு சொன்ன உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் என்று அப்போஸ்தலர்கள் 14ஆவது அதிகாரத்திலே 8, 9, 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எழுத்தின்படி துள்ளி குதிக்கும் எழும்புவதை பார்க்கிலும் ஆவிக்குரிய பிரகாரமாக குதித்தெழுந்துவது எத்தனை மேன்மையானது. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக் கொள் என்று கர்த்தர் அழைக்கின்றார் என்று எசாயா 52:1 வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, துள்ளி குதித்தெழுந்து ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதியுங்கள். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை உற்சாகத்தோடு அவருக்கு செலுத்துங்கள் என்று சொல்கின்றேன். மூன்றாவதாக, மகா வேகமாக தீ விரிக்கும் மான். அசகேல் வெளியிலே இருக்கின்ற கலைமான்களில் ஒன்றை போல வேகமாக ஓடுகிறவனாக இருந்தான் என்று 2 சாமுவேல் 2ஆவது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மான்களின் சுபாவம் அதனுடைய வேகத்திலே இருக்கிறது. சிட்டுக்குருவி சர்ரென்று எழும்பி உடனே பறந்துவிடும். இடத்தை கண்டு மான்களும் துள்ளி கொதித்து வேகமாக ஓடி பகைய இடத்திலே இருந்து தப்பித்துக் கொள்ளுகின்றது. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் எந்த விதத்திலாவது தங்களை தப்பிவித்துக் கொள்ள ஏதோ ஒன்றை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். மாடுகளுக்கு உறுதியான கொம்பு உண்டு, எதிரிகளை முட்டி தள்ளிவிடும். யானைகள் துதி கைகள் உண்டு, ஓங்கி அரைந்து விடும். பாம்புகளுக்கு விஷப்பல்கள் உண்டு, தேள்களுக்கு கொடுக்கு உண்டு. ஆனால் மான்களோ தங்கள் வேகத்தை நம்பி இருக்கின்றன. அதுபோலவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களுக்கு ஒரு வேகம் இருக்க வேண்டும். அதனுடைய ஊழியத்தை செய்ய தீவிரமாக இருக்க வேண்டும். நம்முடைய கர்த்தரும் கூட வேகம் உள்ளவர் தான். பெருவியங்களில் ஏறி ஏகமாக சென்றவர், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 18:10வது வசனத்திலே. ஆக்கிரத்தை ஏனோதானோ என்று செய்து சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது. புரிதமாக வேகமாக செய்ய வேண்டும். காரணம், ராஜாவின் காரியம் அவசரமாக இருக்கிறது. ஆதாயப்படுத்த வேண்டிய ஆத்மாக்களோ ஏராளமாக இருக்கிறார்கள். வாழ்க்கையிலே ஊழியத்தில் வேகம் தேவை. இன்றைய நிலையிலே என்ன? ஓடுகிற வேகம் உள்ளவர்கள் விவேகமும் யுத்தத்திற்கு சபரியவான்களாக சபரியமும் போதாது. பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. தயவு அடைகிறதற்கு
வித்வான்களின் அறிவும் போதாது என்று பிரசங்கியின் புத்தகம் 9:11 வாசிக்கின்றோம். ஒரு மான் வேகமாக ஓடுகிற அதே நேரத்தில் மிகுந்த கவனமாக ஜாக்கிரதையாக ஓடும். அந்த மான் வலது பக்கமும் இடது பக்கமும் பார்த்து பார்த்து ஓடும். அதன் பின்பக்கத்தை ஜாக்கிரதையாக பார்த்து ஓடும். கவனமாக ஓடிக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளே, விசாரத்திற்கும் வேசுதனத்திற்கும் விலகி விலகி ஓடுங்கள். சிங்கமும் புலியும் மானை தொடரும் பொழுது மான் எவ்வளவு ஜாக்கிரதையோடு முழு பலத்தோடு வேகமாக ஓடி தப்பித்துக் கொள்கிறதோ அதே போல நீங்களும் அசுத்திற்கு விலகி உங்களை தப்பிவித்து கொள்ளுங்கள். சாத்தானுக்கும் கொட்டுகின்ற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்ற வகை தேடி உங்கள் பின்னால் சுற்றி திரிகின்றான். ஆகவே துரிதமாக ஓடுங்கள், உங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள். வெள்ளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேனுடைய கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்பித்துக் கொள் என்று நீதிமொழிகள் 6:5 வாசிக்கின்றோம். ஆகவேதான் வேதம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நிற்காமலும் பரிகாசக்காரர்கள் உட்காரும் இடங்களிலே உட்காராமலும் என்று சங்கீதம் 1:1 எங்களை எச்சரிக்கின்றது. நப்தலியை குறித்து வேதம் நப்தல் விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வெளிப்படுத்தி வசனங்கள் ஆதியாகமம் 49:21 என்று சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே விடுதலை பெற்று இருக்கிறீர்கள். இனி ஒருபொழுதும் அடிமைத்தனப்பட்டுவிட கூடாது. பெற்ற தெய்வீக விடுதலையை நிலை நிறுத்துங்கள், நிலை நிறுத்தி அதிலே வாழுங்கள். 4வது, தாகத்தோடு கதரும் மான். மானானது நீரோடைகளை வாங்கி கதறுகிறது போல தேவன் என் ஆத்மா உண்மை வாங்கிட்டு கதறுகிறது. என் ஆத்மா தேவன் மேல், ஜீவன் உள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது. நான் இப்பொழுது தேவனுடைய சன்னதியிலே வந்து எப்பொழுது நிற்பேன் என்று சங்கீதக்காரனுடைய புத்தகம் 42வது அதிகாரத்திலே 1-2 வாசிக்கின்றோம். மனிதன் ஒரு குணாதிசயம் தண்ணீருக்காக நீரோடைகளை நோக்கி ஏங்கி தவித்து கதறுகின்ற தன்மையாகும். வெயிலில் நேரங்களிலே காட்டு பகுதிகளை செல்லும் பொழுது மான்களின் கதறுதல் சத்தத்தை கேட்க பரிதாபமாகவே இருக்கும். உங்கள் கதறுதல் தேவனுக்காக, தேவ பிரசனத்திற்காக, அவருடைய மகிமையை காண வேண்டும் என்கின்ற ஏக்கத்தோடு இருக்க வேண்டும். இயற்கையாகவே மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்து அவன் ஆத்மாவிலே ஒரு வேற்றிடத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஐக்கியத்திற்கு இயங்கும் எதிர்ப்பை வைத்திருக்கிறார். கடவுள் இல்லை என்று மறுதளிக்கும் தனிகளின் உள்ளத்தில் ஆழத்திலும் கூட ஒரு கடவுள் நம்பிக்கை உண்டு. இறைவனை தேட வேண்டும் என்கின்ற எண்ணமும் அவனுக்கு உண்டு. தாவீது வனாந்தரத்திலே இருக்கையிலே மான்களை போல தேவ பிரசன்னத்திலே வாஞ்சித்து கதறினார். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டது விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று கூறுகிறார். சங்கீதம் 63:1 நீங்கள் கர்த்தர் மேல் தாகம் உள்ளவர்களாக இருப்பீர்களே என்றால் நிச்சயமாகவே அதிகாலையிலே எழுந்து அவரை தேடுங்கள், கர்த்தரை துதித்து மகிழுங்கள். இயேசு கிறிஸ்துவும் கூட அதிகாலையிலே பிதாவின் சமூகத்தை வாங்கிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று மார்க்கு எழுதிய புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 35வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மேலவாரியாளுக்கு அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை தேட வேண்டும் என்கின்ற வாஞ்சை இருந்தது. எனவேதான் வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதேர மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையில அடைத்து இருந்த கல் எடுத்து போட்டிருக்கிறதை கண்டாள் என்று
யோவான் 20:1 அதிகாரத்துல 1வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவருடைய உள்ளமெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மேலே தாகமாக இருந்தது. அவரோ சிலுவையில் கொடூரமாக அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு இருந்தார் என்றாலும் இயேசு தான் எனக்கு செய்ய வேண்டிய என்ன அவருடைய உள்ளம் ஏங்கி இருந்தது. என் ஆண்டவரை எங்கே வைத்தீர்கள்? நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த வாஞ்சை உங்களுக்குள்ளே உண்டா? வேதத்தில் யார் யார் அதிகமாக ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் கொடுக்கிறார் என்று கவனித்தால் அது கர்த்தர் மேல் தாகம் உள்ளவர்களே ஆகும். யாக்கோப்பு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் சிரேஷ்ட புத்திரத்தையும் பெற்று கொண்டதின் காரணம் யாக்கோப்புக்கு கர்த்தர் மேலே இருந்த தாகம்தான். ஆனால் ஏசாயாவோ உலக பிரமாணமான சீகத்தை இச்சித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் சிரேஷ்ட புத்திரபாவத்தையும் அலட்சியம் செய்து விட்டு விட்டான் என்று ஆதியாகமம் 25:34 வாசிக்கின்றோம். பிற்படும் கண்ணீர் விட்டு கதறி தேடியும் மறுமாறுதலை காணாமல் போனான் என்று எபிரேயர் 12:17 வாசிக்கின்றோம். தேவ பிள்ளைகளே, தாகத்தோடு கர்த்தரை தேடுங்கள். உலக பிரமாணமான ஆசீர்வாதத்தை தேடுங்கள். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்களை நிச்சயத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று மத்தேயு 5:6 வாசிக்கின்றோம். மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல கர்த்தருடைய அபிஷேகத்திற்கு வாஞ்சித்து கதறுங்கள், வாஞ்சித்து கதறுங்கள் என்று சொல்லுகின்றேன். அதாவது எங்களுடைய பலவீனத்திலே அவர் பலன் என்று வேதத்துல நாங்கள் வாசிக்கின்றோம். எனவே அவருடைய பலன் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதை சங்கீதம் 33:6 வாசிக்கின்றோம். எங்களுடைய பலன் அவர் சொல்ல ஆகும். அவருடைய தேவ கிருபையை நாங்கள் இன்று நிற்கிறோம் என்றால், இன்று நாங்கள் ஓடுகிறோம் என்றால் இது அவருடைய கருணையின் செயலே. இது நாங்கள் செய்த நல்ல காரியம் என்று நாங்கள் எண்ணவே கூடாது. அவர் மிகவும் அன்புள்ள தேவன். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய ஆணைகள் அடிக்கப்பட்ட அன்பு கரங்களினாலே சுவாமி எங்களை தொழுகிற அன்பிற்காக சுவாமி உண்மை துதிக்கின்றோம், சோசரிக்கின்றோம். வேதனையினாலே தவிக்கும் எங்களுக்கும் சிலுவையிலே அளிக்கப்பட்டீங்க. ஆண்டவரே, இந்த வியாதி சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்து என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இப்பொழுது உம்முடைய தல்புகளினாலே எங்களை குணமாக்குங்கள். கொடுமையினாலே தாமி உம்மை நம்பி வேண்டுதல் செய்கின்ற எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய விண்ணப்பத்தை கேளும் சுவாமி. உங்களுடைய தெய்வீக வல்லமை எங்கள் மீது இறங்குகிறதற்காக உமக்கு தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகின்ற ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி என் பலவீனத்திலே உம் கிருபை ஆண்டவரே விளங்குகிறதற்காக உமக்கு தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எளிய இந்த சிறிய ஜெபத்தை கேட்டதற்காக, அற்புதமான சுகத்தை தந்திருவதற்காக உமக்கு தோத்திரம் தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் என்று சொல்வதோடு சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலி ஊடாக கேட்கின்ற செய்திகளின் மூலம் மனம் திரும்பி பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று அவர்களையும் பரிசுத்தமாக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம் சாமி. ஆவியின் அபிஷேகத்தினால அவர்களையும் முற்றிலுமாக மாற்றி உமது தெய்வீக சாயலை தருகிறபடியினாலே
உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்பட வேண்டும் சுவாமி. அவர்களை நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வருகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை நித்திய வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும் தேவனே, இயேசுவின் இனிய நாமத்தினால் ஆமேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.